ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ப்ரான் 65. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமனு, அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட ஒரே ஒரு முட்டையோட எக்கோட ஒயிட்டு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ப்ரான் இருக்குல்ல, அதை தண்ணியே இல்லாமல் இதில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ இது கூட எக் ஒயிட்டு, இந்த லெமன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் புழிஞ்சுக்கோங்க. அப்புறம் அது எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கலர் பொடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் பொடி மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, சரிங்களா? நல்லா கலராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சேர்க்கலை, நேச்சுரல் கலராக தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இறை நல்லா 1 hour ஊறிடுச்சு. அடுப்பில் பேன் வச்சு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்படி ப்ரான் இருக்குல்ல, மொத்தமாக போடாமல் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஃப்ளேம் ரொம்ப நான் ஹைலையும் வைக்கல, லோலையும் வைக்கல, மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டால் தான் அது நல்லா ஒட்டாமல் இருக்கும். ப்ரான் ரொம்ப சீக்கிரமான டைமிங்கில் குக் ஆகக்கூடியது. அதனால் ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. ஒரு 2 minutes அதுலேயே அது ஒரு சைடு வெந்துடும். இப்போ திருப்பி போட்டுடலாம். நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 2 minutes இந்த சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 minutes ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஃப்ளஷியாகவும் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதே குவான்டிட்டியில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். #food அப்படின்ற சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.